என்னங்க விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் திடீர்னு இப்படி இறங்கிட்டாரு. ஓபிசி மக்களுக்கெல்லாம் எம்பிசி மக்களுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் பேட்டியெல்லாம் கொடுக்கிறாரு. எப்படி பட்டியல் சமுதாய மக்களுக்கு வேங்கை வையல்ல வாய மூடிக்கிட்டு இருந்தீங்களே, இன்னும் குற்றவாளிகளை கூட கைது செய்யலையே, அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம இருந்தீங்களே, அப்படி பாதுகாப்பா இருக்க போறீங்களா? அதுவும் குறிப்பா எம்பிசி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பார். நீங்க ஓபிசி மக்களுக்கு எம்பிசி மக்களுக்கு பாதுகாப்பா இருந்த லட்சணம்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியும், அதை நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த குறிப்பா எம்பிசின்னு சொல்றீங்களா, எந்த எம்பிசிக்கு? சாதி புத்தி அப்படின்னு சொல்றீங்களே அந்த எம்பிசிக்கா? இல்லைன்னா இந்த சமூக நீதி கூட்டமைப்பா? சமூக அநீதி கூட்டமைப்பா? ஒண்ணு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு கூட்டம் போட்டாங்களே, உங்களை கூப்பிட்டு கூட்டம் மேடையில கூட உங்களெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சலசலப்பெல்லாம் பண்ணாங்களே, அதையும் தாண்டி அதையும் கடந்து மேடை ஏறி போய் ஒரு சாதிக்கு எப்படி நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு கேட்டு வந்தீங்களே, அந்த எம்பிசி மக்களுக்காங்க. சரிங்க சரிங்க, நீங்க சொல்ல வேண்டியதாங்க, நீங்க பாதுகாப்பா இருக்க வேண்டியதாங்க. சும்மா வாய் சவடால் விடுவதில்லைங்க. பாதுகாப்பாக இருப்ப இடஒதுக்கீடை வென்று கொடுப்ப அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி போல தீரத்தோடு போராடி அதை வென்று காட்டணும். 1987 சாலை மறியல் செஞ்சு 89 108 சாதிய வாழ வச்சாங்க பாருங்க. அது போலயாவது இந்த ஓபிசி மக்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களையும் ஒன்று திரட்டி ஓரணியில நிக்க வச்சு 27% இடஒதுக்கீடு வென்று கொடுத்தாங்க பாரு, அது போலயாவது இருக்கணும். நம்ம ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம், நமக்கு யாவம்பு எங்க வகையில குற்றவாளிகளை கைது செய்தா நமக்கு என்ன, செய்யலாம் நமக்கு என்னன்னு கடந்து போறது இல்லைங்க. ஓபிசி இடஒதுக்கீடு வரலாறு தெரியுங்களா? 1955 ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஆணையம் பரிந்துரை செய்து, அப்ப நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களா காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியுடைய வரலாறு இதில் அடங்குது. நேரு அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கல. 1980 மண்டல் ஆணையம், மண்டல் கமிஷன் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஆட்சியா இருந்தா ராஜீவ்காந்தியும் சரி இந்திரா காந்தியும் சரி கொடுக்கல. 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருந்த போது பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடை உறுதி செய்து அதை தேர்தல் அறிக்கையில் அறிவிக்க வேண்டும், அதை அறிவிக்கவும் வச்சாரு. அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனை. 2006 ஐக்கிய முற்போக்கு கட்சியினுடைய கூட்டணியுடைய தலைவர்கள் கூட்டத்துல உடனுக்குடனாக ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடை வழங்கணும்னு வலியுறுத்தி தனி ஒருவரா போராடினாரு. அங்க இருந்த பிற ஓபிசி தலைவர்களான லல்லு பிரசாத் யாதவையும் முலாயம் சிங் யாதவையும், ஏங்க நீங்களாம் சும்மா இருக்கிறீங்க, கேள்வி கேளுங்க, காங்கிரஸ் கட்சி நம்மளுடைய தயவுல ஆட்சியில் இருக்கிறாங்க, உடனடியாக நிறைவேற்ற சொல்லுங்க, ஓபிசி மக்கள் எப்படி பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க, அவங்க எப்ப முன்னேறதுன்னு கேள்வி கேட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள். வரலாறு தெரியுமா? தயாநிதி மாறன் அலறி அடிச்சுட்டு வெளில ஒன்னாரு. அப்ப தயாநிதி மாறன் பார்த்து ஐயா கேட்டாரு, என்ன தயாநிதி மாறன் அமைதியா இருக்கிறீங்க, உங்க தாத்தா என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு கேள்வி கேட்டாரு. கையை கட்டி ஐயோ நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், வாய் புத்தி இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. அப்படி போராடி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு 27% இடஒதுக்கீடை உறுதி செய்தவர் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். தேசிய அளவுல இன்னைக்கும் சரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரா மருத்துவர் ஐயா அவர்களை தேடி வந்து கையை பிடிச்சு கட்டி பிடிச்சி ஐயாட்ட ஆசி வாங்குறாருன்னா அதுக்கு காரணம் என்ன? ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் மிக முக்கிய தலைவர் ஐயான்னு புகழார சுற்றாருன்னா அதுக்கு காரணம் என்ன? இத்தனை சாதனைகளை அவர் உரித்தாக்கினாங்க தான். 2006 பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 150க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை, ஓபிசி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்று திரட்டி அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீலை சந்திச்சு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வலியுறுத்திட்டு வந்தாரு. உங்களால கேட்க முடியுமா? உங்களால கேள்வி எழுப்ப முடியுமா? 2009 இருந்து நீங்க 2008 கூட்டணியில் இருந்தீங்க. 2008 2014 வரைக்கும் நீங்க கூட்டணியில் இருந்தீங்க, காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் தானே இருந்தீங்க. ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சதுக்கு அப்புறமும் காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருந்தீங்க. அப்ப ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி கேட்க வேண்டியதானே காங்கிரஸ் கிட்ட? அப்படி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா சரி, ஓபிசி மக்களுக்கு இது ஏதோ செய்வாராட்டிருக்கு அப்படின்னு நம்ம கருதலாம். அப்பையும் ஒன்றும் கண்டுக்கவே இல்லையே. இப்ப என்ன திடீர்னு ஓபிசி மக்கள், அதுவும் குறிப்பா எம்பிசி மக்கள், நீங்க குறிப்பா எம்பிசி மக்கள் 108% எந்த சதியை சொல்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. இத்தனை வருஷமா
இத்தனை வருஷமா எதையாவது இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக ஏன் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சதானே? நீங்களே சொன்னது தானே, பட்டியல் சமுதாய மக்கள் ஒட்டுமொத்தமா எனக்கு ஓட்டு போட மாட்டேன்றாங்க. பாதி பேர் உங்களை நம்புறது கிடையாது. அந்த மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்றது அவங்களுக்கே தெரியுது. இந்த வன்னிய சமுதாய மக்கள் ஓட்டு போட்டாதான் நான் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும் நீங்களே கூட்டத்திலையும் சொல்லியிருக்கிறீங்களே. அப்படி அந்த வன்னிய சமுதாய மக்களுடைய ஓட்டு வாங்கினா கூட்டணி வைக்கணும். அதனாலதான் மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிறீங்க. எப்படியாவது கூட்டணி வச்சு ஜெயிச்சு பாராளுமன்றத்திற்கு போயிடணும். இந்த வன்னிய மக்களும் ஏமாந்து போய் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க. இனிமேட்டு நடக்காது. இனிமேட்டு நீங்க என்ன கம்பி கட்டுற கதையை சொன்னாலும் நடக்காது. இந்த ஓபிசி மக்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன். நீங்க எத்தனை ஓபிசி மக்களுடைய வாழ்க்கைய இன்னைக்கு கேள்விக்குறி ஆக்கியிருக்கீங்கன்னு போய் காலத்துல கேட்டு பாருங்க. இந்த பிரச்சாரத்தின் போது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சாரத்துக்கு போவீங்கல்ல, அப்ப கேட்டு பாருங்க எத்தனை ஓபிசி மக்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறான்றது தெரியும். எந்த ஓபிசி மக்களுக்கு, எந்த எம்பிசி மக்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்ற கூட்டத்துல ஏறி பேசுறீங்களோ, அந்த எம்பிசி மக்கள் இடஒதுக்கீடு கிடைக்காதனால எப்படி கூலி தொழிலாளியா இன்னைக்கு மாறி போயிருக்கிறான்றது உங்களுக்கு தெரியும்.